மந்திரி மதனோட பொண்ணு தானே? உன்னை வச்சு காரியத்தை எப்படி சாதிக்கிறேன்னு பார். தேவிகா, என்ன பண்ணுவேன்? தேவிகா, அண்ணா என்ன ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. வா இந்த பக்கமா போய் பார்க்கலாம் வா. சரி வா. கிடைச்சாலா? இல்லக்கா. இல்லக்கா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்னடா பண்றது? நான் போயிட்டேன், அந்த பக்கம் போயிட்டலாம் வா. சரி வா. ஐயா ஐயா ஐயா, ஒரு சின்ன குழந்தை இந்த பக்கம் போறது பாத்தீங்களா? பார்க்கலாம். ஐயோ தேவிகா, தேவிகா, என்னாச்சு? தேவிகா, தேவிகா, குழந்தைய வச்சு ப்ளே பண்ணான்னு மச்சான் இப்படி மாட்டிக்கிட்டமே. தேவிகா, செல்லம், வாடா. எங்கடா போன? அம்மா விட்டு எங்க போன? அம்மா விட்டு எங்க போக கூடாது, சரியா? நந்து, நீங்க எப்படி இங்க குழந்தையோட? அது நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ குழந்தை வந்துட்டு இருந்தா. அது உங்களோட குழந்தை மாதிரியே இருந்துச்சா? அதான் குழந்தைய தூக்கிட்டு உங்க வீடு தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள பைக் ரிப்பேர் ஆனதுனால. நல்ல வேலை நந்தகுமார், உங்களை மாதிரி நல்லவங்க கையில என் குழந்தை கிடைச்சது. வேற வேற யார் கையிலயாவது குழந்தை கிடைச்சிருந்தா ஐயோ, என் குழந்தையோட நிலைமை என்ன இருக்கும்? என்னங்க இவ்வளவு அஜாக்கிரதையாவா இருக்கிறது? இந்த ராத்திரி நேரத்துல குழந்தை எப்படி தனியா வெளியே வந்தா? குழந்தை அவளோட அப்பா நினைப்பிலேயே இருக்கா. அதனாலதான் அவ அப்பாவை தேடி வந்துட்டா நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா? சரி, மதன் சாரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? அந்த பொறுப்பை அர்ச்சனாக்கு ஏத்துக்கிட்டாங்க நந்து. உன் மச்சான் கிடைச்ச மாதிரிதான் நான் கல்யாணம் அன்னைக்கு கரெக்டா மதனை கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வேற பண்ணிருக்காங்க. அர்ச்சனா மேடம் அப்படியா சொன்னாங்க? ஆமா நந்து, ஆமா. மதன் மச்சான் கிடைச்சதாவே நினைச்சு கல்யாண வேலையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. மதன் கல்யாணத்துக்கு வந்துருவானோ? உங்க மதன் மச்சான் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். குழந்தை இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரி வாங்களேன், நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல, ஜோதிகாவும் ஆனந்தும் இங்கதான் குழந்தைய தேடிட்டு இருப்பாங்க. ஓ, அதனால அவங்கள கூட்டிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். அதனால அவங்க வந்துருவாங்களா? இல்லனா நான் உங்களை டிராப் பண்ணிடுறேனே, வாங்க. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. சரி ஓகே, குழந்தைய பாத்துக்கோங்க. தேங்க் யூ நந்து. பை பை செல்லம், போயிட்டு வரட்டுமா? பை.
ரெண்டாவது ஆட்டத்தை பூமிகா கிட்டேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். அம்மா பூமிகா, பூமிகா, மாமா வந்திருக்கேம்மா. மாலா, மாலா, அண்ணன் சுதர்சன் வந்திருக்கேன்டா. மாலா, என்ன எல்லாரும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஏமாலா, நீ மட்டும் என்ன அப்படி பாக்குற? ஏமா, கூட பிறந்த அண்ணன் வந்திருக்கேன், அதுவும் எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். வீடு தேடி வந்திருக்கேன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டியாமா? நீ முதல்ல வெளில போ. ஏமா இப்படி கோவப்படுற? நல்ல விஷயத்துக்காக வீடு தேடி வந்திருக்கேன், உள்ளவான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அப்படி மரியாதை கொடுத்து வரவேற்கிறதுக்கு நீ ஒன்னும் நல்லவனாவும் நடந்துக்க கிடையாது. நான் அப்படி கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நான் உன் அண்ணன் இல்லையாமா? அந்த உறவெல்லாம் எப்பவும் முறிஞ்சு போச்சு. முதல்ல வெளில போ. ஆனந்துக்கும் ஸ்ரேயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முழு சம்மதத்தோட தட்டோட வந்திருக்கேன். என்ன போய் வெளியில போன்னு சொல்லிட்டியேம்மா. ஏம்மா, நீ தானே ஸ்ரேயாவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் துடியா துடிச்சிட்டு இருந்த. இப்பவும் சொல்றேன், ஸ்ரேயா தான் என் மருமக. நான் முடிவு பண்ணிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. என் பையனுக்கும் அவளுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஓ உதவி எதுவும் தேவையில்லை, ஓ சம்மதமும் தேவையில்லை. நீ போலாம். இப்படி சொன்னா எப்படிமா? வேற எப்படி சொல்ற? பூமிகா, என்னம்மா இதெல்லாம்? மாமா வந்திருக்கேன், அதுவும் சம்பந்த தட்டோட வந்திருக்கேன். அம்மாவை இப்படி பேச விட்டு வேடிக்கை பாக்குறியம்மா? அம்மா, என்னம்மா இது? மாமா வீடு தேடி வந்திருக்காரு, அவர் இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க மாமா, உள்ள வாங்க. நில்லு. நமக்கு இவர் பண்ண துரோகத்தை மறந்துட்டியா பூமிகா? இப்ப எந்த முகத்தோட வந்திருக்காரு? என் புருஷ தங்க கட்டையை கடத்திட்டாருன்னு போலீஸ்ல மாட்ட வச்சு ஜெயில தூக்கி வச்சு 2 வருஷத்துக்கு ஜாமீன்ல கூட வெளியில வராத அளவுக்கு பண்ணிருக்காரு. அன்னைக்கு போச்சு இந்த தங்கச்சி பாசம். அது நடந்து முடிஞ்ச கதைமா. இந்த தட்டை வாங்கி. வாங்க மாட்டேன். நீ பண்ணதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? என் புருஷனை உள்ள தூக்கி வச்ச இந்த கையால நான் தட்டை வாங்க மாட்டேன். முடிவு பண்ண மாதிரி ஸ்ரேயாக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா நீ கல்யாண மண்டபத்துக்கு வரக்கூடாது. இது வரைக்கும் நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டு அந்த அர்ச்சனாவே மனசு மாறி இறங்கி வந்து என்ன ஜாமீன்ல எடுத்திருக்காங்கன்னா எதுக்காக? சின்ன சிறுசுங்க ஸ்ரேயாவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடத்தணுன்றதுக்காக தான். பெத்தவன் நான் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அது காலி பெருங்காய டப்பா மாதிரி தான் இருக்கும். உன்னோட எந்த வேலைக்குமே எனக்கு தேவையில்லை, அது கேட்கவும் நான் தயாரா இல்ல. இந்த தட்டை நான் வாங்கலைனாலும் கல்யாணம் நடக்கும். தயவு செஞ்சு நீ கல்யாணத்துக்கு வராம இரு. மாலா, மாலா நில்லுமா. மாலா, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க, எல்லாம் சரியா போயிடும். நீங்க தட்டை என்கிட்ட கொடுங்க. என் கூட பிறந்த பொறப்பு தட்டை வாங்காம கோச்சிக்கிட்டு போறான். அதனால என்ன, என் மேல கோபம் இருந்தாலும் என் பொண்ணை மருமகளா ஏத்துக்க சம்மதிச்சிருக்காளே, அதுவே எனக்கு சந்தோஷம். எப்படியோ ஜோதிகாக்கு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிடுச்சு. நந்தகுமார் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு ஜோதிகாக்கும் சந்தோஷம்தான். பின்ன இருக்காதம்மா, அமெரிக்க மாப்பிள்ளையாச்சே. உனக்காகவே உங்க அக்கா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள்ளை பிடிக்காம இருக்குமா? ஒரே நேரத்துல உனக்கும் நந்தகுமாருக்கும் என் மக ஸ்ரேயாவுக்கும் ஆனந்துக்கும் அமோகமா கல்யாணம் நடக்க போகுது. அந்த கண்கொள்ளா காட்சிய இப்பவே நான் பார்க்கணும் போல இருக்கு. என்ன ஆனந்த், உங்க அம்மா என்னை நிக்க வச்சு பேசிட்டு போறா, நீ என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள, பேசாம அமைதியா நிக்கிற? நான் பேச வேண்டியதெல்லாம் எங்க அம்மா பேசிட்டாங்க. நான் உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை.
ரோஷக்கார மாப்பிள்ள. சரி விடுங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட கோச்சிக்கிட்டா என் பொண்ணை வாழ வைக்க முடியுமா? எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அம்மா ஜோதிகா, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். மாமாவுடைய வாழ்த்துக்கள். வரம் பூமிகா. போயிட்டு வாங்க. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. நான் இப்போ உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? என்னன்னு சொல்லு. ராதாவை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ராதா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ராதாவை கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கேளு, உனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். குளத்துல அடிச்சு போட்ட மதனை அந்த குளத்தோரத்துல இருக்கிற கிராம மக்கள் கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, அதே மாதிரி ராதாவையும் யாராவது கிராமத்து மக்கள் ஏன் காப்பாத்தி இருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். குளத்தங்கரை ஓரமா இருக்கிற கிராமங்க எல்லாத்துலயும் விசாரிச்சேன். அங்க நல்லூர்னு ஒரு ஊர்ல நான் எதிர்பார்த்த மாதிரியே ராதா கிராமத்து மக்களால காப்பாத்தப்பட்டு அந்த ஊர்ல நாட்டாமையா இருக்கிற பலராம் ரெட்டி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவரும் ராதாக்கு அடைக்கலம் கொடுத்து அவரும் அவரோட மனைவியும் தன்னோட வீட்டுல தான் மகள் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணியில விழுந்த அதிர்ச்சியாலையும் அவளுக்கு ஏற்பட்ட கொலை முயற்சியாலையும் சுய நினைவை இழந்துட்டதா பேசிக்கிறாங்க. அப்போ ராதா பலராம் வீட்டுல தான் இருக்கான்னா போய் கூட்டிட்டு வந்துடலாமே. அதான் முடியாது. நமக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரு? நம்ம பூமிகாவோட பார்ட்னர் வேலாயுதம். அவரே ராதாவை கூட்டிட்டு போனோம். அவருக்கும் ராதாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அர்ச்சனா? வேலாயுதத்தோட சம்பந்தி தான் பலராம் ரெட்டி. அதாவது பலராம் ரெட்டியோட பொண்ணு சோபாவை வேலாயுதத்தோட மூத்த பையன் சோம்நாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட 2வது பையன் நந்தகுமாரோட கல்யாண பத்திரிகையை வைக்க பலராம் ரெட்டி வீட்டுக்கு வேலாயுதம் போயிருக்காரு. அங்க ராதாவை பார்த்திருக்காரு. அவளோட நிலைமைய கேட்ட வேலாயுதம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிருக்காரு. இதுல விசேஷம் என்னன்னா, ராதாக்கு தாரான்னு ஒரு புது பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயமும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? பலராம் ரெட்டியை சந்திச்சு எல்லா விஷயமும் கேட்டுக்கிட்டேன். சக்தி, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயத்த செஞ்சிருக்க. உன்னை மனசார பாராட்டுறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அர்ச்சனா? வேலாயுதத்தை சந்திச்சு ராதாவை நான் அழைச்சிட்டு வர சொன்னேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடு. சரி, நான் இப்பவே போறேன். என்னடா டிரைவர் நம்மால தானே? ஏன்னா ஒளிறீங்க? வெயிட் பண்ணுங்கடா, சொல்றேன். ஏன் தாரா, உனக்கு பழசெல்லாம் சுத்தமா மறந்து போச்சா? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? ஆமா, எனக்கு சுத்தமாவே மறந்து போச்சு. எதுவுமே ஞாபகம் இல்ல. உன் வயித்துல சுமக்கிற குழந்தைக்கு காரணம் யாருன்னு கூட உனக்கு தெரியாதா? தெரியும், அவன் நந்தகுமார் தான். ஆனா அதை வெளிப்படையா சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன். என்ன தாரா, நான் கேக்குறேன், நீ மௌனமா இருக்க. உன் கர்ப்பத்துக்கு காரணமானவன் யாருன்னு யோசிக்கிறியா? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. நந்தகுமார் கல்யாணத்துக்குள்ள உன்னை கைவிட்டவனை நீ கைப்பிடிச்சிருவனே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நந்தகுமாருக்கு கல்யாணம் நடந்தாதானே?
உங்க நம்பிக்கை வீண் போகாம அப்படியே நடக்கட்டும். அதுதான் என் ஆசையும். அச்சோ தாரா, என்னாச்சு? இல்ல டெய்லர் கடையில தைக்க கொடுத்த துணியை வாங்க மறந்துட்டேன். இந்த பையெல்லாம் வச்சுட்டு நீ இங்கே நில்லு, நான் போய் 2 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போனையும் வச்சுக்கோ. டேய் அண்ணா அதோ நிக்கிறா பாரு, அவ தான் ராதா. அவ கல்யாண மண்டபத்துக்கு வரக்கூடாது. அவ வந்தா எனக்கு சிக்கலாயிடும். நான் ஜோதிகாவுக்கு தாலி கட்ட முடியாம போயிடும். அதுக்கு தான் இவ்வளவு தூக்கணும்னு சொல்றேன். நான் சொன்ன இடத்துக்கு அவளை கொண்டு வந்துருங்க. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி செய்யணும். அப்படியே மாட்டினாலும் உயிரே போன கூட 2 பேரும் உண்மையை சொல்லக்கூடாது. ஓகேண்ணா, செஞ்சுடுறாண்ணா. தெரியலையே, இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? தாரா, தாரா. போயிட்டு வரதுக்குள்ள இப்படி மாயமா மறைஞ்சிட்டாளே. ஒருவேளை சுயநினைவு வந்து அவ வீட்டுக்கு போயிருப்பாளோ, இல்லன்னா அவ சொந்தக்காரங்க யாராவது வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களா? எது எப்படி இருந்தாலும் நான் தானே பதில் சொல்றதுக்கு ஆளாயிட்டேன். மாமா தாரா எங்கன்னு கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? என்ன பதில் சொல்றது? தாரா, தாரா, தாரா. வணக்கம். கலெக்டர் அம்மா, வாங்க 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 வாங்க. போன் பண்ணி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ப்ளீஸ் இடம் உட்கார். இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லைங்களா? நான் அர்ச்சனா இல்ல, சக்தி. சக்தியா? அர்ச்சனாவோட சிஸ்டர் சக்தி. ஓ அப்படியா? நீங்களும் கலெக்டர் அம்மாவும் ஒரே மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ கலெக்டர் அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருக்காங்க. என்னைக்கும் வராதவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வீடு தேடி வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கிறீங்க போல் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வீட்ல தாரான்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே. அவங்க இப்பதான் என்னுடைய மருமகளோட ஷாப்பிங் போயிருக்காங்க. ஆமா, எதுக்கு அந்த பொண்ணு பத்தி கேக்குறீங்க? இல்ல, அர்ச்சனா அந்த பொண்ணை பார்க்கணுமா, அதனால என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னா. அதான். ஓ, கலெக்டர் அம்மா கூட்டு வர சொன்னாங்களா? அப்போ ஏதாவது அர்த்தம் இருக்கும். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருப்பாங்க. ஷாப்பிங்ல இருந்து அந்த பொண்ணு வந்த உடனே நானே வீட்டுக்கு கூட்டு வந்து கலெக்டர் அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். மாமா, மாமா. ஏமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டத்தோட ஓடி வர? தாரா இங்க? தாரா காணாம போயிட்டா மாமா. என்னது? என்னமா சொல்ற? ஆமா மாமா, தாராவை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு நான் டெய்லர் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரதுக்குள்ள தாராவை ஆளையே காணும் மாமா. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்க போனேன்னு தெரியல. அதான் வீட்டுக்கு வந்திருப்பாளுன்னு நானும் வந்துட்டேன். இங்க வந்தாளா மாமா? இங்க வரலையாமா? என்னமா சொல்ற? ஏமா, உன்னை துணைக்கு அனுப்பிச்சு வச்சா இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, எங்கதான் போயிருப்பா? மாமா, ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவளோட வீட்டுக்கே திரும்ப போயிருந்தானா? இல்ல அவளை பார்த்து அடையாளம் தெரிஞ்சு யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்களா? எதுவுமே தெரியல மாமா.
தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அவளை யாராவது கடத்திட்டு போயிருந்தா? என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏற்கனவே அவளை கடத்தி அடிச்சு குளத்துல தூக்கி போட்டிருந்தாங்க. மறுபடியும் அவங்க கையிலேயே சிக்கியிருந்தா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தாம்மா. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்குள்ள உடனே போலீஸ் தெரியப்படுத்தணும். போலீஸ்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஒருவேளை அவ இங்க வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சரி. யாரோ ஃபோன் பண்றாங்களே. என்ன அண்ணி ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அண்ணி. உன் அண்ணி இல்லடா, உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அண்ணி ஃபோன்ல ராதாவா? நம்ம வீட்ல இருக்கிறது ராதாவா தாராவான்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன். என்னடா பேச்சே காணோம்? ஹலோ, யார் பேசுறது? இனிக்க என் கூட பேசும்போது என் குரல் உனக்கு நல்லா தெரிஞ்சதுல, ஆனா இப்ப உனக்கு தெரியல. ஐயோ ராஸ்கல், நான் தான் ராதா பேசுறேன். ராதா, உனக்கு தான் மெமரி லாஸ் ஆச்சு. நீ எப்படி? யாருக்குடா மெமரி லாஸ் ஆச்சு? உனக்கு தான் மெமரி லாஸ் ஆகி என்ன மறந்துட்ட. வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு ஈவு இறக்கமே இல்லாம என்ன அடிச்சு குளத்துல தூக்கி போட்டியே. உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? ஊரு உலகம் அறிய என் வயித்துல வளர குழந்தைக்கு நீதான் அப்பான்னு நிரூபிச்சு உன் கையால என் கழுத்துல தாலி கட்டிக்காம விட மாட்டேன்டா. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு.